நான் நடுவுல இந்த ஜார்ஜியாக்கு போயிருந்தேன். ஊரு வேற லெவல். ஆனா எல்லாமே காஸ்ட்லி. 2 பேர் சாப்பிடணும்னா கூட 3000 ரூபாய் ஆயிருது நம்ம ஊர் காசுக்கு. சரி நம்மளே சமைச்சு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். தக்காளி எடுக்கலாம்னு பார்த்தா வகை வகையா இருக்கு. ஆனா ரேட் எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ நம்ம ஊர் காசுக்கு 216 ரூபாய் வருதுங்க. சரி வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வெங்காயத்தை பாத்தீங்களா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. சரி பரவாயில்ல நம்மளே காரசாரமா சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு முட்டை தயிர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அரிசி தான் என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியல. புதுசு புதுசா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு அதையே எடுத்துட்டேன். நம்ம ஊர் மாதிரிலாம் சிக்கன் இங்க கிடைக்காது. இந்த மாதிரி ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கணும். முக்கியமா இந்த மாதிரி மசாலாலாம் எதுவுமே கிடைக்கல. எல்லா மசாலாவும் சம ரேட். டோட்டல் எவ்வளவு தெரியுமா வந்துச்சு பில்லு? அந்த ஊர் காசு 87 ரூபா. அடேங்கப்பா எவ்வளவு தெரியுமா? தெரிஞ்சவங்க கால்குலேட் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதோ தெருதுல பெரிய பில்டிங் இங்க தான் நான் தங்கி இருக்கேன். காசை மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கினா நம்ம சாப்பிடுறத விட அதிகமா வந்துருச்சு. சரி விடுங்க இன்னைக்கு நம்ம கையில சாப்பிடணும்னு இருக்கு. வெங்காய தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சூப்பரா ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. நான் சும்மா டூர் வந்த எனக்கே சமைச்சு சாப்பிடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு வெளிநாட்டுலனா. அப்ப பல வருஷமா குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யற நம்மளோட மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஃபைனலா காரசாரமா நம்ம ஊரு டேஸ்ட்ல சாப்பிட போறோம் நினைக்கிறதே செம ஃபீல். நான் நினைச்ச மாதிரி டேஸ்டும் நல்லா வந்திருக்குப்பா சாப்பாடு. இந்த வீடியோவை வெளிநாட்டுல போய் வேலை செய்யற நம்மளோட மக்களுக்கு டெடிகேட் பண்றேன். எப்பா நீங்களா வேற லெவலுப்பா.